நாம லாஸ்ட் வீடியோவில் அஜெக்டிவ்னா என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நாம அஜெக்டிவை எதற்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அஜெக்டிவ்ஸ் டிஸ்கிரைப் த சப்ஸ்டன்சஸ் ஆஃப் திங்ஸ். அஜெக்டிவ்ஸ் டிஸ்கிரைப் த சப்ஸ்டன்சஸ் ஆஃப் திங்ஸ். அதாவது ஒரு பொருள் எதனால் செய்யப்பட்டது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நாம யூஸ் பண்ணுவோம் அஜெக்டிவை. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. டோர் அப்படிங்கிறது ஒரு நவுன். டோர் அப்படிங்கிறது ஒரு நவுன். இந்த டோர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நாம யூஸ் பண்ற இந்த வார்த்தை ஸ்டீல் அப்படிங்கிறது ஒரு அஜெக்டிவ். ஸோ இந்த ஸ்டீல் அப்படிங்கிற வார்த்தை இந்த டோர் எதனால் செய்யப்பட்டது அப்படிங்கிறத விவரிக்குது. ஸோ இந்த மாதிரி அஜெக்டிவ் வந்து ஒரு பொருள் எதனால் செய்யப்பட்டது அப்படிங்கிறத விவரிக்கும். அஜெக்டிவ் ஒரு பொருள் எதனால் செய்யப்பட்டது அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். பேண்ட் அப்படிங்கிறது ஒரு நவுன். இந்த பேண்ட் எதனால் செய்யப்பட்டது அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்றதுக்காக நாம யூஸ் பண்ணிக்கிற இந்த வார்த்தை காட்டன். ஸோ இந்த காட்டன்கிற வார்த்தை இந்த பேண்ட் அப்படிங்கிற நவுன் எதனால் செய்யப்பட்டது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வந்திருக்கு. ஸோ இங்கேயும் நாம அஜெக்டிவை ஒரு பொருள் எதனால் செய்யப்பட்டது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். சாரி அப்படிங்கிறது ஒரு நவுன். சாரி அப்படிங்கிறது ஒரு நவுன். இந்த சாரி அப்படிங்கிற நவுன் எதனால் செய்யப்பட்டது அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்றதுக்காக வந்த வார்த்தை சில்க். ஸோ சில்க் அப்படிங்கிறது ஒரு அஜெக்டிவ். இந்த சில்க்குங்கிற வார்த்தை இந்த சாரிங்கிற நவுன் எதனால் செய்யப்பட்டது அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்றதுக்காக நாம யூஸ் பண்ணியிருக்கோம். மெடல் அப்படிங்கிறது ஒரு நவுன். மெடல் அப்படிங்கிறது ஒரு நவுன். இந்த மெடல்ங்கிற வார்த்தை மெடல்ங்கிற நவுன் எதனால் செய்யப்பட்டது? கோல்டு. ஸோ இந்த மெடல்ங்கிற நவுன் எதனால் செய்யப்பட்டது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நாம யூஸ் பண்ணிருக்கிற இந்த வார்த்தை ஒரு அட்ஜெக்டிவ். இது வந்து இந்த மெடல் எதனால் செய்யப்பட்டது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு. சில்வர் ஸ்பூன். ஸ்பூன் அப்படிங்கிறது ஒரு நவுன். இந்த ஸ்பூன் எதனால் செய்யப்பட்டது? சில்வரால் செய்யப்பட்டது, வெள்ளியால் செய்யப்பட்டது. ஸோ ஸ்பூன் அப்படிங்கிற நவுன் எதனால் செய்யப்பட்டது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ற இந்த வார்த்தை ஒரு அட்ஜெக்டிவ். கிளே டாய். டாய் அப்படிங்கிறது ஒரு நவுன். இந்த நவுன் எதனால் செய்யப்பட்டது? களிமண்ணால் செய்யப்பட்டது. ஸோ இந்த நவுன் எதனால் செய்யப்பட்டது அப்படிங்கிறதுக்காக நாம யூஸ் பண்ற இந்த கிளே அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். இது இந்த நவுன் எதனால் செய்யப்பட்டது அப்படிங்கிறத நமக்கு டிஸ்கிரைப் பண்ணுது. தேங்க்யூ. இதில் டவுட் இருந்தால் எங்கள் சப்போர்ட் டீமுக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.